ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல ஒரு டீகோடிங் தாங்க பார்க்க போறோம். ஸோ அது ஒரு வித்தியாசமான மாடல், என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் பாருங்க, MQLD TRA GSPE VNKOUன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த MQLDRT அது அப்படியே வந்துட்டே தாங்க இருக்கு வரிசையா. ஆனால் நடுவில் ஏ மிஸ் ஆகுது, இங்க OU எல்லாம் மிஸ் ஆகுது. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா AEOU அப்படின்னு வவல்ஸ் மட்டும் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஐடியா கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வவல்ஸை மட்டும் முதல்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்புறம் மீதி இருக்கிற கான்சனன்ஸை அப்படியே எழுதியிருக்காங்க. இப்ப இன்புட்ல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வவல் வந்து எங்க வந்திருக்கு, ஏ தான் வந்திருக்கு. ஸோ அதை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, மீதி எதுவுமே அப்படியே மாறி இருக்காது. MQLDTR அப்படியே தான் இருக்கும், ஏ மட்டும் டிராப் பண்ணிட்டு GSP போட்டிருப்பாங்க, இ திரும்பியும் முன்னாடி வந்திருக்கும், அதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. AEIOUன்றதுதான் வவலோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதே ஆர்டர்லயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஐ இல்லை, அதனால அது அங்க எழுதல. ஸ்டெப் 2 ஓட லாஜிக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க, ஏ அப்படியே இருக்கு, ஓ அப்படியே இருக்கு, எம் அப்படியே இருக்கு, எல் அப்படியே இருக்கு, டி அப்படியே இருக்கு. அப்ப ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் அப்படியே இருக்கு. இங்க இருக்கிற லெட்டர் மட்டும், அதாவது இந்த செகண்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், சிக்ஸ்த் லெட்டர், இது மட்டும் மாறி இருக்கு. அப்ப இதோட வேல்யூ நம்பர் கொடுத்து பாருங்க, இது 5G7, 7G ரெயின்போ காலனி, G வந்து 7. அதே மாதிரி U வந்து எவ்வளோனா 21, W 23. ஸோ அப்போ என்ன இருக்குங்க, விட்டு போன நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா +2 அப்போ 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் அப்படியே எழுதியிருக்காங்க, அடுத்த நம்பரை +2 இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக் தான் ஸ்டெப் 2ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ Q வந்து 17, S வந்து 19, ஸோ +2. அடுத்து D வந்து 4, F வந்து 6 +2. ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று +2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஸ்டெப் 2வை ரிவர்ஸ்ல எழுதியிருந்தா ஸ்டெப் 3. இங்க வந்து பாருங்க, M ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க வந்திருக்கு N, X, P, U, G, T, T, F, L, S, M, W, O, G, A அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டாங்க. அடுத்தது ஸ்டெப் 4 வந்து பாருங்க, எம்மும் என் இங்க இருக்கு, இங்க NM இருக்கு, இங்க XPன்னு இருக்கு, இங்க PXன்னு இருக்கு, இங்க UGன்னு இருக்கு, GUன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ MN மாத்திருக்காங்க, XP மாத்திருக்காங்க, UG இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப்ல இருக்கிற லாஜிக் இதுதாங்க. ஸ்டெப் 4 தான் ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம இதுல கேட்டிருக்க கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். சரிங்க, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க, BARESTINOLU MCQ இப்படின்னு ஒரு இன்புட் சீரிஸ் கொடுத்துட்டாங்க. விச் லெட்டர் இஸ் 5th ஃப்ரம் த ரைட் எண்ட். ஸோ இது லெஃப்ட் எண்ட், இது ரைட் எண்ட். ரைட் எண்ட்ல இருந்து உங்களுக்கு 5th கேட்டிருக்காங்க. அது எதுல கேட்டிருக்காங்கன்னா ஸ்டெப் 4ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு இன்புட் கொடுத்துருந்தாங்க, சாம்பிள் இன்புட், அதுல லாஜிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த லாஜிக்கை இந்த இன்புட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் 1 வந்து என்னது, ஃபர்ஸ்ட் வவல்ஸ் மட்டும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருப்போம். ஸோ அந்த ஆர்டர்ல நான் இந்த ஸ்டெப் 1 எழுதியிருக்கேன், உங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அடுத்தது ஸ்டெப் 2ல வந்து பாருங்க, இதுல வந்து என்ன பண்ண போறோம், அதாவது ஆட் பிளேசஸ்ல இருக்கிற லெட்டர்ஸை அப்படியே எழுத போறோம், ஈவன் பிளேசஸ்ல இருக்கிறது மட்டும் +2 போட்டு எழுத போறோம். ஸோ அப்படி வந்து இதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப் 3ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது அப்படியே ஸ்டெப் 2வை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம எழுதியிருப்போம். ஸ்டெப் 4 வந்து என்ன பண்ணியிருப்போம், இதை ஸ்டெப் 3யை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் ஸ்டெப் 4. ஸோ 4 ஸ்டெப்ஸும் இருக்கு. இப்போ இவங்க 4th ஸ்டெப்ல தான் ரைட் ஹேண்ட்ல இருந்து 5th லெட்டர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ரைட் ஹேண்டு. ஸோ நம்ம ரைட் எண்டு இதுல இருந்து 1 2 3 4 5, 5th லெட்டர் வந்து என்னது, டி. ஸோ ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம்.
அடுத்த கொஸ்டின்ல அதே இன்புட் தாங்க. how many vowels are there in step 2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஸ்டெப் 2 காமிச்சிருந்தேன். அந்த ஸ்டெப் 2 தான் இங்க எழுதியிருக்கேன். இதுல எத்தனை வவல்ஸ் இருக்கு? வவல்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்ல AEIOU இந்த 5 லெட்டர் தான் வவல். ஸோ இங்க அந்த மாதிரி எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து E5. அடுத்தது வந்து பாருங்க, which letter is 6th to the right of the 8th letter from the left in step 1? இதே இன்புட்டுக்கு இதுதாங்க ஸ்டெப் 1. சரியாங்க? இந்த ஸ்டெப் 1ல அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? எண்டு வந்து லெஃப்ட் எண்டு, அதுல இன்னொரு டைரக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டா இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி ஆப்போசிட்டா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர்ஸ், இதுல இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன வரும்? 8 + 6 14 வரும். இந்த 14 எங்க இருந்து நீங்க எண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் எண்ட்ல இருந்து 14வது லெட்டர் என்னன்னு எண்ணணும். ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ லெஃப்ட்ல இருந்து 14 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 Q. ஸோ ஆன்சர் வந்து DQ. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, how many letters are unchanged in their position from input to step 2? ஸோ இன்புட் மேல இருக்கு, இது ஸ்டெப் 2 இருக்கு. ஸோ இதுல வந்து எத்தனை அன்சேஞ்சா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு நீங்க இந்த இன்புட்டை இங்க எழுதி பாருங்க. ஸோ இது அன்சேஞ்சா இருக்கு, இது அன்சேஞ்சா இருக்கு. ஸோ வேற எதுவுமே அன்சேஞ்சா இல்லை. அப்ப என்னென்ன இருக்கு? C and P. ஸோ போத் C and Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன்சர் அதாங்க. அடுத்தது பாருங்க, if the letters in step 3 are written in the reverse order. ஸோ இந்த இன்புட்டுக்கான ஸ்டெப் 3 வந்து இந்த லைன் தாங்க. இதை வந்து நீங்க ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல எழுதணும்னா பேக் சைட்ல இருந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆர்டர் கிடைக்கும். இது வந்து ரிவர்ஸ் ஆஃப் ஸ்டெப் 3. which letter will be 7th from the left end? ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு, இதுல இருந்து 7th 1 2 3 4 5 6 7. 7th letter from the left வந்து R. ஸோ ஆன்சர் வந்து B, R. சரிங்க, இது வந்து ஒரு மாடல் ஆஃப் த மெயின்ஸ் பசில். RRB கிளர்க் மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு விதமான பசில்ங்க. உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணும்போது ஏதாவது டிஃபரெண்டான பசில் இல்ல டிஃபிகல்ட்டான பசில் ஏதோ ஒரு கொஸ்டின் கம் அக்ராஸ் பண்ணீங்க, எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு 9080155858 அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ லேர்னர்ஸ்.